வணக்கம். நான் டாக்டர் அனுராதா. ஆஞ்சநேயா மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் சென்டரோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். எங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று சைதாப்பேட், மற்றொன்று மயிலாப்பூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். தமிழில் சொல்ல போனால் வேர் சிகிச்சை ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு வேர் சிகிச்சைனாலே ஒரு பயங்க. ஐயோ, அது ஊசி போட்டு பல்ல உள்ள கொடாஞ்சி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப வலிக்குமே அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லைன்னா ஒரு பயம் உண்டாகும். பட் ஆக்சுவலாக பார்க்க போனால் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நிறைய பேருக்கு மைண்டில் என்ன தோணுன்னா, எனக்கு ஒரு பல்ல ஒரு சொத்தை வந்திருக்கு, இனிமேல் அந்த பல் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை வச்சுட்டு எதுக்கு நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கேப் போட்டுட்டு ஏன் தேவையில்லாமல் நம்ம காசு செலவு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது பதிலாக நம்ம அந்த பல்லை பிடுங்கி போட்டுட்டா அதோட அது போயிடுமே, அதோட அந்த வலி போயிடுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதான் அது ஒரு தவறான விஷயங்க. பல் இயற்கையாக நமக்கு நிறைய யூசஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு இயற்கையான நமக்கு ஒரு விஷயம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், காப்பாற்றி வச்சுக்கணும். ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்களோட அந்த சொத்த பல்லை நம்ம திருப்பியுமே ஒரு இயற்கையான முறையில் எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி அது யூஸ் பண்ணுற கூடிய தன்மை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ இப்போ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னா என்ன, வேர் சிகிச்சை அப்படிங்கிறது என்ன? இப்போ சொத்த பல் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு காமிப்போம். ஸோ உங்களோட பல்லோட அந்த கேவிட்டியோட லெவல், ஸோ அந்த சொத்த பல் எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். மேலோட்டமாக இருந்ததுன்னா வெறும் ஃபில்லிங் மட்டும் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு சிகிச்சை பண்ணலாம். சப்போஸ் அது ஈறு வரைக்கும் போயிட்டு அது வேறு வரைக்கும் அந்த சொத்தை போயிட்டு உங்களுக்கு ஒரு சில் தண்ணியோ இல்லைன்னா ஒரு சூடான ஒரு ஃபுட்டோ இல்லைன்னா சூ பண்ண முடியாத ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு வலியோ ஒரு சென்சிட்டிவிட்டியோ கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நாங்கள் மறுத்து போகிற ஊசி, தட் இஸ் லோக்கல் அனஸ்தீசியா. நீங்கள் இது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். சாதாரண மறுத்து போகிற ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த என்னெல்லாம் பாகம் இன்ஃபெக்டட் ஆகிருக்கோ, அந்த பல்லு உள்ள என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதெல்லாமே வெளியே எடுத்துகிட்டு அந்த இன்ஃபெக்டட் பகுதியில் நாங்கள் மெடிக்கேட்டட் ஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னதான் இது ஏதோ ஒரு பொருளை வாய்க்குள்ளே வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நாங்கள் மெடிக்கேட்டட் ஸ்டிக்ஸு உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு அந்த ரூட்டை சீல் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரூட்டை மட்டும் சீல் பண்ணால் பத்தாதுங்க. பல்லுக்கு மேலே இருக்க அந்த க்ரௌன் போர்ஷன், நம்ம வாயில் தெரியல வெள்ளை கலரில் அந்த க்ரௌன் போர்ஷன், அதுவுமே இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாகிருக்கும். ஸோ நீங்கள் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு போதும், இதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு அதுக்கு மேலே ஒரு கேப்பு தேவையில்லாத செலவு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ இந்த கேப் தான் உங்களுக்கு க்ரௌன் போர்ஷனுக்கு கொடுக்குற ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம ரூட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அட் த சேம் டைம் க்ரௌன் போர்ஷனும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அந்த க்ரௌன் போர்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம க்ரௌன்ஸ் போடுவோம். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் க்ரௌன்ஸோட வேரியஸ் டிசைன்ஸ் ஷேப்ஸ் என்னெல்லாம் மெட்டீரியலுங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன க்ரௌன் வேணும், உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும், இல்லை எவ்வளோ அழகுக்கு எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த க்ரௌனை அந்த பல்லு மேலே போட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பல்லை நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போது நீங்கள் இது காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பல் எடுக்கிறதுக்கு ஒரு காஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு பல் இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கடவா பல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெல்றதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் மெல்ல முடியாமல் இன்னொரு பக்கம் மென்னுட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்டில் உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பக்கமே சூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக ஒரு பக்கம் உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை சரி பண்ணலாம் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு. இப்போ பிரிட்ஜுன்னு ஒன்று போடலாம், அதுவும் எக்ஸ்ட்ரா செலவு. இன்னும் இம்ப்ளான்ட் ஸ்க்ரூஸ் ட்ரில் பண்ணலாம், அதுவுமே உங்களுக்கு செலவு. ஸோ மேலும் மேலும் உங்களுக்கு செலவு ஆகாமல் நீங்கள் அந்த பல்லோட சொத்தை அங்கேயே ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கேப் போட்டிங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் ப்ராசஸ்லேயே அது முடிஞ்சிடும். இப்போ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். குழந்தையிலேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் யாருக்கு வேணாலும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிபி சுகர் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொசீஜருங்க. இப்போ பல் எடுக்கிறதுக்கு சுகர்லாம் இருந்தால் பல் எடுக்க முடியாது, ப்ளீடிங் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது மாதிரி கிடையாது இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் வேர் சிகிச்சை பண்ணணுன்னா உங்களுக்கு அட் த மோஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டா கண்டிப்பாக ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக டேஞ்சரான ஒரு ப்ரொசீஜர் இல்லைனா ரொம்ப வலிக்குமே அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்கணும், ஐயோ நான் வேலைக்கு போக முடியாதா, என்னால் பேச முடியாதா, வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாதா,
தண்ணியில் கை வைக்க முடியாது, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ நீங்கள் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக ரொம்ப இன்ஃபெக்டடாக இருந்தால் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் பெயின் கில்லர் போடுவோம். இல்லை அதோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரு ரூட் கெனால் சிம்பிள் ப்ரொசீஜர்னால் வெறும் வலி மாத்திரை மட்டும் போதுங்க, நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கூட எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். நீங்கள் வந்து இதை பயப்படாமல் நீங்கள் தைரியமாக அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரும், பல்லு வீங்குமா, இல்லைனா அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போகுமா, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாங்க. அது ரொம்பவே சேஃபான சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர், ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டான ப்ரொசீஜர். உங்கள் பல்லை வந்து நீங்கள் தேவையில்லாமல் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய செலவு பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை வந்து ஒரு சைஸ் அந்த கேவிட்டி இருக்கும்போதே நீங்கள் ரூட் கெனால் பண்ணி அந்த பல்லை நீங்கள் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ரௌன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லை சிம்பிளாக நீங்கள் காப்பாற்றிக்கலாம். யூ கேன் யூஸ் த டூத். நீங்கள் வந்து அந்த பல்லை நார்மலாக நீங்கள் டெய்லி மீல்ஸ் இல்லை டெய்லி சாப்பிட்றது எல்லாமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சாப்பிட்லாம். யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ நார்மல் டூத். சரிங்க, இன்றைக்கி வந்து நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வேர் சிகிச்சை வந்து என்னன்னு பார்த்தோம். அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கோடு நான் வரேன். தேங்க்யூ. ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஏ சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ கோடம்பாக்கம்ல இருக்கும். அண்ட் நம்ம காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பிரியா அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு எபிசோடாக கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி முக்கியமாக எல்லாருக்குமே வந்து நல்ல பிரைட்னஸ் கலர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக டாக்டர் பிரியா அவங்க என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் பிரியா. ஹலோ மேம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஒயிட் ஆகணும், நல்ல ஃபேர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் நல்ல ஒரு ஈவன் கலர் டோன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, ஸோ இப்போது ஈவன் டோன் வரணும் இல்லை லிட்டில் ஃபேர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து அதோட மாலிகுல் பேர் வந்து குளூட்டத்தயான். குளூட்டத்தயான் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இப்போ நம்மளோட செல்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த குளூட்டத்தயான் நம்ம பாடியில் கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம பாடியில் இருக்கிற மெலனின் ப்ரொடக்ஷன். மெலனின் அப்படிங்கிற செல் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கின் பிக்மெண்ட்டை குறிக்கிறது தான். நிறைய மெலனின் இருக்கிறவங்களுக்கு டார்க்கராக காமிப்பாங்க, ஷேடு வந்து டார்க்கராக இருக்கும். மெலனின் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்போ கொஞ்சம் லைட்டர் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ இந்த குளூட்டத்தயான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அது போய் அந்த மெலனின் அந்த செல்ஸில் வந்து போய் டார்கெட்டடாக ஒர்க் ஆகும். ஸோ அதை போய் அதோட அட்டாக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டராகவும் லைட்டராகவும் தெரியும். ஒயிட்டிங் அப்படின்றத தாண்டி லைட்டனிங் அப்படிங்கிறது தான் கரெக்டாக சொல்லணும்னா நம்மளோட ஷேடை விட 2 to 3 டோன்ஸ் வரைக்கும் லைட்டர் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த குளுட்டத்தயான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முன்னாடி இப்போ நம்ம போய் நான் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறது பார்த்து ஏதானே ஆக போகுது, சைடு எஃபெக்ட் வரப்போகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாருடைய விஷயமும் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஓகே, இப்போ பேசிக்காக இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா டைரெக்டாக போய் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் யாரும் கொடுக்க போகிறது இல்லை. எப்படி நம்ம அதை ப்ரொசீஜர் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் வரீங்க, உங்களோட கன்சர்ன்ஸ் என்ன அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்ட் வந்து உங்களோட பாடி கண்டிஷன்ஸ் ஏதாவது லைக் டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, இல்லை பிசிஓடி பிசிஓஎஸ் அது மாதிரி எனி சிண்ட்ரோம்ஸ் இருக்கா, அது எல்லாமே வந்து சிஸ்டமிக்காக அனலைஸ் பண்ணுவோம். ஒன்று. செகண்ட் அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் ஆஃப் டெஸ்ட் இருக்குது, ஃபியூ பிளட் டெஸ்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ இல்லை குளூட்டத்தயான் கொடுக்குறப்போ உங்கள் பாடி அது ஓகேவா, உங்கள் பாடிக்கு அது ஓகேவா இருக்குமா. பேசிக்காக என்ன பண்ணுவோன்னா ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் மேஜராக பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் கொடுக்குற ஒரு மாலிகுல் வந்து உங்கள் லிவரும் கிட்னியும் பைபாஸ் பண்ணி தான் அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அதனால எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே உங்கள் பாடி நீங்கள் எல்லாமே ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து டோசேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து 8 செஷன்ஸாக தேவைப்படுதா, இல்லை ஒரு 10 செஷன்ஸ் தேவைப்படுதா, 12 செஷன்ஸ் தேவைப்படுதான்னு கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் டிஃப்ரென்ஸ், ஒரு டைம் பீரியட் டைம் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் to 2 weeks ஒன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ஷாட் எடுக்கலாம். இப்போ ஃபீமேல் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சம்ஸ் டைமில் பீரியட்ஸ் டைமில் வந்து குளூட்டத்தயான் கொடுக்க மாட்டோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு
2 to 3 செஷன்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களால் எடுக்க முடியும். ஒரு ஃபுல் கம்ப்ளீட் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 செஷன். ஸோ அப்போ ஒரு 2 ஷேட்ஸ் ஒரு 3 ஷேட்ஸ் லைட்டர் ஆக போகிறீங்க, ஒரு 8 செஷன் வரணும்னா மினிமம் உங்களுக்கு 3 to 4 months பிடிக்கும். பட் ஒரு செஷனும் நீங்கள் போக போக மைல்டர் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டோசேஜ் வைஸ் தான் அந்த இது இருக்கும் இல்லையா? அப்போ வந்து ஒரு ஷார்ட் இன்ஜெக்ஷன்லேயே கூட நல்ல க்ளோ கிடைக்கும். சிலது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 times நம்ம அந்த மாதிரி எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ அது என்ன மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவீங்க? அப்போது சார்ஜஸ் பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் க்ளூடத்தையான் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் க்ளூடத்தையானோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 5,000 rupees வரும். சில இடத்துலலாம் எக்ஸ்பென்சிவ் இருக்குது, இன்னும் ஆட் ஆன் எக்ஸ்பென்ஸ். அது எப்படி அந்த ஆட் ஆன் எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா க்ளூடத்தையான் இஸ் 5,000 rupees வருது அப்படின்னா ஆட் ஆனாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் டைட்னிங், ஒரு ஸ்கின் ஃபர்மாக இருக்கிறதுக்கு ஒரு கொலாஜன் ஷாட் கொடுப்போம். அப்போது உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 to 2,000 rupees ஆட் ஆன் ஆகும். இல்லை விட்டமின் சி பூஸ்டர்ஸ் தரும். இது வந்து பூஸ்டர் ஷாட்ஸும் தரும். பேசிக் க்ளூட்டத்தையான் ஒரு ஷாட்டும் பூஸ்டர் ஷாட்ஸும் தரும். அது கூட ஆட் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஆட் பண்ணலாம், கொலாஜன் ஆட் பண்ணுவோம், பொமோகிரானேட் ஆன்டி ஆக்சிடென்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரித்து ஒரு விஷயம் ஆட் ஆகும்போது தான் அந்த ரேஞ்ச் வரும். எனிவேர் பிட்வீன் 5,000 to 10,000 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாலும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டிலே வந்து நாங்கள் போட்டுக்கிறோம், நர்ஸ் வச்சு போட்டுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய வந்து நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா? இப்போது அது வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு க்ரீமோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு. இது வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்றப்போ இது டோட்டலி வேறு. உங்களோட பாடிக்கு ஃபஸ்ட்டு என்ன சூட் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் எது கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரும். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு என்ன சூட் ஆகுன்றதை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணால் மட்டும்தான் சேஃபர் ப்ரொசீஜர். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துக்கிறது ரொம்ப சேஃப். ஏன்னா வந்து இது வந்து டிரெக்டாக ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ஐஎம் மாதிரி கிடையாது, இது ஐவியில் கொடுக்குற ஒரு விஷயம். அப்படின்றப்போ ஏர் பபிள்ஸ் இருக்கலாம், சலைனில் கொடுப்பீங்க. ஸோ ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தவிர வேறு யாரு கொடுத்தாலும் எந்த எஃபெக்ட்ஸ் வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரூ. ஸோ இப்போ அடுத்து இப்போ அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு க்ளோ கிடைக்குது அவங்களுக்கு, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வெளியே போவாங்க வருவாங்க, அதுக்கும் நீங்கள் எனிவே சன்ஸ்க்ரீன் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இருந்தாலும் அவங்க இதை மெயின்டைன் பண்ணணும், அந்த க்ளோ இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஸோ இப்போ பேசிக்காக ஒரு 8 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, நல்ல க்ளோ வந்துட்டாங்க, இப்போ நான் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா க்ளூடத்தையான் டேப்லெட் ஃபார்ம்ஸில் இருக்குது, ஒரு எஃபவெசன் ஃபார்ம்ஸில் இருக்குது அண்ட் பவுடர்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் டோசேஜ் மாதிரி எவ்ரிடே ஒரு டேப்லெட்டாகவும் எடுக்கலாம். இல்லை எஃபவெசன்ஸ் அப்படின்றது ஒரு டேப்லெட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஜூஸாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸை மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி வந்து ஓகே எனக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி நான் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா 3 months ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ ஒரு பூஸ்டர் ஷாட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரியா. இன்றைக்கி எபிசோட் உண்மையிலே எல்லாருக்குமே இது தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்து பிரைடல் யாராக இருந்தாலுமே இப்போ வந்து ஃபேர்னஸ்க்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவர்ஸ், இன்றைக்கு நம்மளுடைய ஏ சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ கோடம்பாக்கம்ல காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பிரியா கிட்ட முக்கியமான விஷயம் க்ளூட்டத்தையான் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் உங்களுக்கு டாக்டர் பிரியா கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட்டிங் வரலாம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். யோகாச்சாரியா இளரசி, யோகாலயா ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட், வடபழனியிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விதமான ட்விஸ்டிங் போஸ்டர் பரத்வாஜ் ஆசனா. நார்மலாக நம்ம சின்ன வயசுலலாம் வீட்டில் வந்து சாதாரணமாக வந்து கால் போட்டு உட்காந்துருப்பாங்க, அது பெருசாக நம்ம கண்டுக்கிட்டதே இல்லை. பட் ஒரு செட் ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் தான் அது ஒரு ஆசனாவாகவே எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேஷுவலாக நம்ம வந்து பண்ணக்கூடிய நிறைய விதமான பொசிஷன்ஸ் இது எல்லாமே தான் இன்றைக்கி யோகாவாக கன்சிடர் பண்ணுறாங்க. யோகா அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் ஆசனம், அது ஒரு விதமான ஆசனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆசனம் அப்படிங்கிறது ஸ்டெடி கம்ஃபர்டபுள் போஸ்டர். எந்த ஒரு பொசிஷன்லேயும் ஆடாமல் அசையாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் வந்து நீங்கள் ஹோல்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் ஆசனம். ஸோ இந்த ஒரு ஆசனம் பண்ணுறது மூலயமா நமக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலான்னா, இந்த போஸ்டரை பாருங்கள். இந்த போஸ்டர் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு என்னென்னலாம் ஃபீல் ஆகுது, முடிஞ்சால் எங்கள் கூடவே சேர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு. வாங்க பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இப்போ பொசிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு காலை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி வஜ்ராசனில் வைக்கிற மாதிரி, ஆனால் அவுட்டரில் வைக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த கால் கம்ஃபர்டபுள்? ரைட் லெக். ஓகே, ஸோ ரைட் லெக்கை அவுட்டரில் போடுறீங்க. இப்போது லெஃப்ட் லெக் என்ன பண்ணுறீங்க? பத்மாசனா மாதிரி லெக்கை பெண்ட் பண்ணிவிட்டு மேலே போடுங்க. ஸோ மேலே போட்டுட்டு நீ வந்து கீழே ஃப்ளோரில் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு கால் பார்க்கும்போதே தெரியும் அவுட்டரில் வச்சுருக்காங்க, லெக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து இனிஷியலாக வந்து இதை நார்மலாக ஒரு கால் பத்மாசன் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சும்மா கையை ஆப்போசிட்டில் வைங்க. உங்கள் ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீல வச்சுக்கோங்க. கையை வந்து சும்மா முதுகுக்கு பின்னாடி வச்சு முதல்ல திரும்புங்க. எவ்வளோ தூரம் முடியுதோ உங்களுடைய லெஃப்ட் சைடில் திரும்புங்க. ஏன்னா இங்கே நிறைய பேரால் முதல்ல உங்கள் காலை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா கையை சாதாரணமாக உங்கள் இடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுதோ நல்லா திரும்பலாம். உங்களுக்கு இந்த திரும்பும் போதே உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி எவ்வளோ தூரம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், பொறுமையாக உங்கள் காலை பிடிக்க முடியுதா பாருங்கள். உங்களுடைய காலில் கட்டை விரலை வந்து பிடிக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய பிக் டோவை பிடிக்கலாம். இல்லை விரல்கள் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரியுமே வந்து நீங்கள் ரவுண்ட் கேட்ச் மாதிரியும் பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்லோவாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வாங்க. ரைட், இப்போ காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுங்கள், ஆப்போசிட் சைட். கால் அவுட்டரில் போட்டுட்டு பத்மாசனா போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முதல்ல ஆப்போசிட்டில் கை வச்சு முதல்ல திரும்பிக்கோங்க. நல்லா எவ்வளோ தூரம் முடியுதோ நல்லா திரும்பிக்கோங்க. திரும்பி உங்களுக்கு எங்கே முதல்ல ஃபஸ்ட்டு பிடிக்க முடியுதா முடியலையான்லாம் செகண்டரி தானே. ஸோ முதல்ல நம்ம உடம்பு திரும்பணும். எந்த அளவுக்கு திரும்ப முடியுதோ வந்து நம்ம அந்த அளவுக்கு திரும்பணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட்டில் டேர்ன் பண்ணும்பொழுது நம்ம எல்லாருக்குமே வர மிஸ்டேக், எந்த காலை பண்ணுறோமோ அதே காலில் திரும்பிடுவோம். பட் எப்போவுமே உங்கள் கான்ஷியஸ் எப்படி இருக்கணும், எந்த முட்டி மடக்கி இருக்கீங்களோ அந்த நீக்கு தான் நீங்கள் வந்து ஆப்போசிட் டேர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ ரைட் லெக் பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு தான் நீங்கள் டேர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களால் எவ்வளோ தூரம் வந்து காலை நல்லா பிடிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் முட்டியை ஃப்ளோரில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பாடி ஸ்ட்ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ட்விஸ்டிங் நல்லா கொடுக்கும்பொழுது கழுத்தோடு சேர்ந்து திரும்பணும். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ இதை வந்து நீங்கள் அந்தளவுக்கு பண்ணலாம். ஸோ பரத்வாஜாசனா பேசிக்காக வந்து ஒரு சிம்பிள் ட்விஸ்டிங் போஸ்டர். நீங்கள் இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதில் பண்ணுறதுக்குமே வந்து சிங்கிள் லெக் பத்மாசன் லாக் பண்ணுறதுக்குமே இந்த லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, நீ பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இல்லை குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க சட்டுன்னு உடனே வந்து கால் பிடிக்க முடியாதுன்னா நான் சொன்ன மாதிரி க்ரிப்பை பிடிக்காதீங்க, கையை மட்டும் இடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக ட்விஸ்ட் மட்டும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியறதோ அவ்வளோ தூரம் நம்ம ட்விஸ்டிங் கொடுக்கலாம். இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லெக் ரெண்டும் ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். என்ன நீங்களும் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? உங்களால் பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஃபீல் பண்ண முடியுதா? நிறைய பேர் வந்து காலை பிடிக்கவே முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டீங்களா? ஓகே, ஸோ இந்த காலை பிடிக்க முடியல அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா வந்து காலை மடித்து உட்கார்ற பழக்கமே வந்து போயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து ஸ்டூலில் உட்காரோம், சேரில் உட்காரோம், ஷோஃபாவில் உட்காரோம், பெட்டில் உட்காரோம், கீழே தரையில் உட்கார்ற விஷயம் போயிடுச்சு. ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக இந்தியன் டாய்லெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாத்துக்கும் என்ன நமக்கு முக்கியமான காரணமாக வருது, ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் நமக்கு பிரச்சனைகள் நிறையா வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நார்மலாக ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மயோஃபைலியா அப்படின்றது, ஸோ இந்த ஷோல்டர் அண்ட் ஹிப்புக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இது வந்து அந்த போன்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறது மூலயமா வரக்கூடிய ஒரு வலி. இப்போது இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணும்பொழுது காலை நீங்கள் மடித்து அவுட்டரில் போட்டிருக்கீங்க, ஒரு காலை மட்டும் தூக்கி பத்மாசனில் போடுறீங்க. ஸோ இது 99% நம்மளுடைய பீப்புள்ஸ் எல்லாமே வந்து முன்னாடிலாம் வந்து உட்கார்ற பொசிஷன், கேஷுவலாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு பொசிஷனாக தான் இது இருந்துச்சு. ஸோ இது பண்ணுறது மூலியமாக உங்களுடைய குவாட்ரிசெப்ட் மசில்ஸ் அண்ட் உங்களுடைய க்ளூட்டஸ் பேட், உங்களோட அப்டாமினல் மசில்ஸ், இது எல்லாமே வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும். அண்ட் மோரோவர் நம்மளுடைய நர்வ்ஸ், நம்ம சொல்கிறோம் எப்போவுமே வந்து கால் இழுத்துக்குச்சு, எனக்கு கால் பிடிச்சிக்கிச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ மசில் புல்லிங், மசில் கேட்ச் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம உடம்புல நீர்த்தன்மை குறைக்கிறதுனால தான்.
பேசிக்காக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இது நிறையா சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. கேலரிஸோடைய இம்பேக்ட் வந்து நிறைய வகையில் நமக்கு கொடுக்கும். நம்ம என்ன சாப்பிடணும், எவ்வளோ அளவு சாப்பிடணும், அதை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இந்த 4 விஷயமுமே நமக்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்குது. பேசிக்காகவே வந்து உட்காரக்கூடிய இது பொசிஷன் அப்படின்னும் பொழுது சாதாரணமாக ஒரு காலை தூக்கி நீங்கள் பத்மாசன் மாதிரி போடுறது வந்து பெருசாக வந்து வலி தெரியாது. சும்மா விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும் போதே காலை சும்மா சும்மா தூக்கி போட்டு பாருங்கள். முதல்ல பொறுமையாக திரும்புங்க, அப்புறம் கையை சும்மா இப்படி வச்சு பாருங்கள், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போய் பிடிக்கலாம். ஸோ எதையுமே வந்து எடுத்த உடனே வந்து எல்லாமே வரணும் அப்படின்னா வரவே வராது. இது எல்லாமே ஒரு விதை மாதிரி தான். முதல்ல நீங்கள் விதைக்கணும், அதுக்கான தேவையான மண், உரம் எல்லாமே நம்ம போடுறோம். இதை தாண்டி டெய்லி தண்ணி ஊற்றுறோம், ப்ராப்பராக அதுக்கு வேலி ஒன்று போடுறோமா, இதெல்லாம் பண்ணாதான் அந்த செடி நல்லா வளரும். அதை வளருதே அப்படின்னு நம்ம டெய்லி விட்டுடுறது இல்லையா, அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறோம், உரம் போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் டேஸில் வந்து எல்லாமே பண்ணுறோம். அப்போது அதே தானே நம்ம பாடியோட மெக்கானிசமும். ஒரே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ரெஸ்ட்லெஸ் ஆகி டயர்டாயிடும். அப்போது ஒரு சிம்பிள் ட்விஸ்டிங் போஸ்டர், நம்ம கை காலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னும்பொழுது நம்ம ஏற்கனவே இந்த ஷோல்டர் சொன்ன மொபிலிட்டி. ஸோ இந்த நார்மல் ட்விஸ்டிங் கொடுக்கும்பொழுது சாதாரணமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டே நீங்கள் சும்மா திரும்பி பாருங்கள், நல்ல இம்பேக்ட் தெரியும் உங்களுடைய மசில்ஸில். நான் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ஐயோ நான் சாரீ போடும்போது முக்கியமாக ப்ளவுஸ் அந்த இது போட்டோன்னே நமக்கு நிறைய கட்ஸ் தெரியும், லேயராக வந்து அடுக்கடுக்காக கட்ஸ் வந்து இருக்கும். நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டேன், ஓவராக கட்டிங்ஸ் தெரியுது அப்படின்னு நம்ம நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கோம். ஸோ இந்த டர்ன்ஸ் பண்ணும்பொழுது, இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது அந்த கட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். எப்படி, அங்கே இருக்கக்கூடிய கேலரிஸ், அந்த ஃபேட்லாம் வந்து பேர்ன் ஆகுறது மூலயமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோல்டர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும்பொழுது நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த கை வலி, ஷோல்டர் பெயின், இது எல்லாமே வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு இன்னொருத்தவங்க எப்படி மசாஜ் பண்ணால் ஒரு பெஸ்ட்டு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ, அந்த மசாஜே இல்லாமல் உங்களுக்கு இந்த ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் இது சிம்பிள் சிட்டிங் ட்விஸ்டிங் போஸ்டர்ஸ் தான். இதை நீங்கள் வந்து நிறைய மாடுலேஷன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாடுலேஷனில் ஈஸியாக வருதோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி லெவல் பை லெவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெத் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் அதே சமயம் உங்கள் உடம்பும் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் சேரில், பெட்டில், ஷோஃபாவில் எங்கே வேணாலும் உட்காந்துட்டு கூட இதை பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டியில் ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு மொபிலிட்டி இம்பேக்ட் கொடுக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைடில் அந்த லெக்கை பெண்ட் பண்ணி பண்ணும்பொழுது, இல்லை காலை ஒட்டி வச்சா ரொம்ப வலிக்குதுன்னு தோணுச்சுன்னா காலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது உங்களை எப்போவுமே ஹாப்பியாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் எல்லா விஷயத்தையும் ஸ்மைலோடு பண்ணுங்கள். அப்போ அந்த எனர்ஜி இன்னும் அதிகமாகவே இருக்கும். அடுத்த செக்மெண்ட்டில் இந்த எனர்ஜியோடைய கண்டினியூட்டியாக நம்ம மற்றொரு போஸ்டரை பார்க்கலாம். வணக்கம்.